அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ஸ்ப்ளீன் 9, அதாவது மண்ணீரலின் நீர்பூத புள்ளி. இந்த புள்ளி எங்க அமைஞ்சிருக்கு, இதனுடைய சிறப்பு என்ன, இதை எந்தெந்த நோய்க்குறிகளுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதோட லொகேஷன், அது எங்க இருக்கு அப்படின்னா இந்த முழங்காலில் இந்த டிபியா எலும்பு இருக்கு இல்லையா, இந்த எலும்போட முண்டு பகுதியில இருக்கக்கூடியது தான் ஸ்ப்ளீன் 9 அப்படின்ற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை போடும்போது அதுலேயும் முழங்காலில் உள்பக்கமாக, அதாவது பெருவிரல் பகுதியில் இருக்கணும். இந்த பாயிண்ட் ஸ்ப்ளீன் 9. இதை போடும்போது என்ன வேலை நடக்கும் அப்படிங்க முன்னாடி, மண்ணில் நீர், மண்ணீரல் அப்படின்றது மண்பூதமாக பார்க்குறோம். வாட்டர் பாயிண்ட் நீர் போகுது, மண் நீருக்கு போகுது. அப்படின்றப்போ என்ன வேலை அங்கே நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மண் நீருக்கு போனா என்ன நடக்கும் அப்படின்னா, அதிகமா நீர் தேங்கி இருந்தா என்ன ஆயிரும் அப்படின்னா, அங்க ஒரு அழுகல் நிலை ஏற்பட ஆரம்பிச்சிரும். நீர் அங்கேயே தேங்க ஆரம்பிச்சிரும். தேங்கி அந்த இடத்துல ஒரு செடி கொடி எது வளர்ந்தாலும் என்ன ஆயிரும்னா உள்ள அழுகல் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் நம்ம உடம்புக்குள்ளேயும் மண் குறைந்து நீர் மிகுதியா இருக்கும்போது அங்க உள்ள இருக்கிற பொருட்கள் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா அழுகல் அடைய ஆரம்பிக்குது. இதை நாம எதுல நல்லா பார்க்கலாம் அப்படின்னா, சிறுநீர், அதாவது சிறுநீரக நோயாளின்றது, இதை நாம எதுல நல்லா பார்க்கலாம் அப்படின்னா நீரிழிவு நோயாளிகள். அவங்களுக்கு நிறையவே புண்கள் ஏற்பட்டு அந்த இடம் என்ன ஆகுதுன்னா அழுகல் அடைய ஆரம்பிக்குது. அங்க ஒரு உஷ்ணம் இல்லை, எந்த இடத்துல உஷ்ணம் இல்லையோ அந்த இடத்துல பொருள் அழுக ஆரம்பிக்கும். இல்லைன்னா அதிகமான உஷ்ணம் இருக்கிற இடத்துலயும் அழுகும். ஆனா நீரிழிவு நோயாளிகளுக்கு உஷ்ண பற்றாக்குறையால என்ன ஆயிருது அப்படின்னா அழுகல் ஏற்படுது. இந்த விஷயம்தான் நம்ம ஸ்ப்ளீன் வாட்டர் பாயிண்ட் போடும்போது பார்க்கணும். அவங்களுக்கு என்ன பண்ணோம்னா, நீர் மிகுதியா இருக்குன்னா அங்க நம்ம மண்ணை கொண்டு போய் வச்சோம்னா அது என்ன ஆயிரும்னா ஒரு பாத்தி மாதிரி, ஒரு மரத்துக்கு ஒரு பாத்தி மாதிரி அதை எடுத்துக்கோங்க. அப்படி நாம வைக்கும் போது அப்போ மரத்துக்கு அந்த இடத்துக்கு தேவையில்லாத அதிகப்படியான நீரும் வராது. எவ்வளோ நீர் தேவையோ அந்த நீர் மட்டும் உறிஞ்சிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். இது இப்படி இருக்கும்போது நம்ம உடம்புல எல்லா பணிகளும் ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டே இருக்கும். அப்படி இல்லாதப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, பெரும்பாலும் இது நீர் அப்படிங்கும்போது அதுலயும் மண்ணீரல் எதை கையாளுது அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணீரல் ரத்தத்தை தான் கையாளுது. அப்ப நீர்மமா ரத்தத்துல கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும். நீர் தேங்க 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 ரத்தத்துல கழிவு தேங்கும். இந்த மண்ணீரல் ரத்த சிவப்பணுக்களை சிதிலமடைய செய்து நமக்கு சுத்தமான ரத்தம் கிடைக்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு. இந்த மாதிரி ரத்த அணுக்களை அது சிதிலமடைய செய்யும் போது நமக்கு பிலிருபின் அப்படின்ற ஒரு பொருள் வெளியே வருது, மஞ்சள் நிற பொருள். இந்த பொருள் எப்ப இதை கரெக்டா கல்லீரல் என்ன பண்ணிரும் அப்படின்னா சுத்தம் பண்ணிரும், சுத்திகரிப்பு பண்ணி அதை பித்தப்பை மூலமா நமக்கு வெளியேற்றிரும். அதாவது மலத்தின் மூலமா வெளியேற ஆரம்பிக்கும். அப்படி இல்லாதப்போ இதுல இங்க கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆக ஆரம்பிக்கும்னா அந்த பிலிருபின் நம்ம உடம்புலயே நிறைய தேங்க ஆரம்பிக்கும். அப்போ மலம் மட்டும் இல்லாம மலம் வெள்ளையா போகும். இது நீர் ரொம்ப மஞ்சளா போக ஆரம்பிக்கும், வாந்தி வரும், கண்ணுல மஞ்சள் நிறம் தெரியும். அதுதான் நம்ம மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்றோம். இது ஒரு அறிகுறி. மஞ்சள் காமாலைன்றது நோய் கிடையாது. மஞ்சள் காமாலைன்றது இந்த மாதிரி கல்லீரல் பாதிப்புனால இல்ல பித்தப்பை பாதிப்பால ஏற்பட்ட ஒரு நோய் அறிகுறியா நாம பாக்குறோம். இப்போ மஞ்சள் காமாலை அப்படின்ற பிரச்சனைக்கும் நாம எந்த பாயிண்ட் போடலாம் அப்படின்னா இந்த ஸ்பிளீன்ல வாட்டர் பாயிண்ட் போடலாம். இந்த வாட்டர் பாயிண்ட் போடும்போது இங்க தேவையில்லாத நீர் அங்க போகாது. ஏன்னா பெரும்பாலும் பெருங்குடல்ல நமக்கு சுத்திகரிப்பு பண்ணக்கூடிய நீர் பெருங்குடல்ல இருந்து வர்ற நீரை கல்லீரல் தான் எடுத்து சுத்திகரிப்பு பண்ணுது. இப்போ உடம்புல உள்ள நீர்ம தன்மையை அதிகமா கையாளுறது பெருங்குடலும் கல்லீரலுமா இருக்கிறதுனால இந்த போகக்கூடிய நீர் போகக்கூடிய அளவையே கம்ப்ளீட்டா குறைக்கக்கூடிய விஷயமா எது இருக்கு அப்படின்னா இந்த ஸ்ப்ளீன் வாட்டர் பாயிண்ட் இருக்கு. அது தேவையில்லாத அந்த மண்ணில் உறிஞ்சிக்கும். உறிஞ்சி எங்கிட்டு வெளியேறணுமோ, அதாவது நீர் மூலமா வெளியேற்றக்கூடியது, சிறுநீர் மூலமா வெளியேற்ற வேண்டியதை, கழிவு பொருளை வெளியேற்றுற வேலையை பார்க்க ஆரம்பிக்கும்.
அதனால வந்து மஞ்சள் காமாலை அப்படின்ற ஒரு நோய்க்கு வந்து நம்ம வந்து இந்த ஸ்பிளெயின்ல வாட்டர் பாயிண்ட் போடும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது வந்து நீர் தேங்குதுன்றப்போ இப்படி ஒரு பெரிய அறிகுறியா தான் காட்டணும்னு இல்லை. அப்பப்ப என்ன பண்ணணும்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து காலையில எந்திரிக்கும் போது முகம் வந்து வீங்கிக்கிடும், அப்படி இல்லையா கையை மட்டும் வீங்குதுன்னு சொல்லுவாங்க, இல்ல கால் வீங்கிக்கிறோம். அதுல இந்த கணுக்காலை சுற்றிய பகுதிகள் வந்து நல்லாவே வீங்கி இருக்கும். அதோட லொகேஷன் பாயிண்டா பார்க்கும்போது முழங்காலை சுத்தி வந்து நீர் வீக்கம் இருக்கும். இந்த மாதிரி அங்கங்க நீர் கோர்த்துக்கிறது அப்படிங்கும் போது அதுவும் என்ன பிரச்சனையா இருக்கும்னா இது வந்து சிறுநீரகத்தினுடைய பாதிப்பால வந்து ஏற்படுது. சிறுநீரகம் வந்து நல்லபடியா இயங்கும் போது என்ன பண்ணும்னா இருக்கக்கூடிய நீரை வந்து எடுத்து அதை வந்து சுத்திகரிப்பு பண்ணி தேவையில்லாத வெளியேற்றி திரும்ப திரும்ப சுத்திகரிப்பு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்ணாதப்போ இந்த மாதிரிதான் தசைகள்ல வந்து நீர் வந்து தேங்க ஆரம்பிக்கும். இந்த நீர் தேங்க தேங்க வந்து ஒவ்வொரு இடமா வந்து வீக்கம் அப்படின்றது, வயிறு ஊத்தம் ஏற்படும். இப்படி ஒவ்வொரு பிரச்சனையா வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த நீர் வீக்கம் அப்படின்ற பிரச்சனையை வந்து சரி பண்றதுக்கு இந்த ஸ்பிளீன் வாட்டர் பாயிண்ட் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். அந்த நீர் வீக்கத்தால முழங்கால் வலி அப்படின்ற பிரச்சனைக்கு வந்து நீங்க இந்த பாயிண்ட போடும்போது, ஏன்னா முழங்காலை சுற்றி வந்து நிறைய புள்ளிகள் வந்து இருக்கு. பட் அங்க வந்து ஒரு நீர் வீக்கம் இருக்கு அப்படின்றப்போ இந்த புள்ளியில வந்து நீங்க நீடில் போடும்போது இல்ல மாக்ஸா காட்டும் போது ஒரு நல்ல வந்து ஒரு ரிசல்ட் இருக்கும். சீக்கிரமாவே அவங்களுடைய கால் வலியும் வந்து சரியாயிரும். இன்னொரு விஷயமா நம்ம பார்க்கும்போது இங்க வந்து மண் வந்து குறைவா இருக்கிறதுனால நீரை உறிஞ்ச முடியல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது என்ன ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து சிறுநீரை வந்து அடக்கவே முடியாது. அது வந்து இப்ப வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இருக்காது. என்ன பண்ணுதுங்கன்னா ஏதோ விளையாண்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்ல வந்து இதை வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க. கவனம் இல்லாம சடனா வந்து வந்தோடனே ரொம்ப அர்ஜென்ட்டா வந்து போகக்கூடிய தன்மைக்கு போறாங்க. ஆனா இது வந்து சின்ன பிள்ளைங்க கவனிக்காதனால தானே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அப்படி கிடையாது. இவங்க வந்து இதை இப்படி கண்ட்ரோல் பண்ணி பண்ணி வச்சு அந்த போகணும்னு நினைக்கிறப்போ வந்து கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைக்கு வந்து வந்துடுறாங்க. அப்படிங்கும்போது அங்க வந்து அந்த கண்ட்ரோலிங் பவர் வந்து குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அங்க ஒரு ஃபோர்ஸ் ஏற்பட்டு ஸோ இந்த மாதிரி வந்து சிறுநீரை நம்ம வந்து அடக்கி 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 வச்சோம் அப்படின்னாலே அது வந்து பின்னாடி என்ன நிலைக்கு கொண்டு போய் விடும்னா கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும். அப்ப அர்ஜென்ட் யூரினேஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னா அந்த நேரத்திலையும் நாம வந்து இந்த புள்ளி போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்புறம் இதுல முதையே சொன்னேன், நான் வந்து இது வந்து ரத்தத்தில் உள்ள கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு புள்ளியா வந்து இருக்கிறதுனால இந்த ரத்தத்தில் வந்து கழிவுகள் சேர 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 என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து புற பாலுறுப்புகள்லையும் வந்து வலி ஏற்படும். ஏன்னா இது பெரும்பாலும் கல்லீரல் மற்றும் கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் இது மூன்றையும் சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கிறதுனால இது மூன்றுமே பாலுறுப்புகள்ல வந்து ரொம்ப கனெக்டடா இருக்கிறதுனால இதனுடைய பாதிப்பு வந்து இந்த இந்த ஆர்கன்ஸ்ல வந்து எந்த ஆர்கன்ல வந்து ஒரு தொந்தரவு இருந்தாலும் அது வந்து கடைசி எங்கே ஏற்படும் அப்படின்னா நமக்கு வந்து புற பாலுறுப்புகள்ல வந்து ஒரு வலியாவோ அரிப்பாவோ ஒரு தொற்று வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கும் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா பெரும்பாலும் வந்து அதனாலதான் வந்து அங்க வந்து ஒரு வலி இருக்கு, அரிப்பு இருக்கு, இந்த மாதிரி இருந்தா உனக்கு வந்து சுகர் இருக்கான்னு பாரு, சுகர் டெஸ்ட் பார்த்துக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இதனாலதான் சொல்றாங்க. ஸோ நீர் வந்து சரியான முறையில வந்து சுத்திகரிப்பு நடைபெறாதனாதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.